என்னைக்குமே லைஃப்ல யார்கிட்டையும் நம்மள நாம நிரூபிச்சு காட்டுறதுக்காக பிறக்கல. யார்கிட்டையும் உங்களை நீங்க நிரூபிச்சு காட்டணும்னு நினைக்காதீங்க. நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காத, இம்ப்ரூவ் பண்ணு. உன்னைய நீ மேல மேல உயர்ந்து போய்கிட்டே இரு. ஏதோ ஒரு காரணத்தால அவனுக்கு நீ சமமாவோ இல்ல கீழே இருக்க போய் தானே உன்னை அவன் ப்ரூவ் பண்ண சொல்றான். நீ உயர்ந்து உன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போ. அவன் அண்ணாந்து பாப்பான். அப்ப அவன்லாம் உனக்கு சாதாரணமா தெரியும். ஆட்டோமேட்டிக்கா நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணேன்னா அந்த இம்ப்ரூவ்லயே ப்ரூவ் இருக்கு. இம்ப்ரூவ்ல என்ன இருக்கு? ப்ரூவ் இருக்கு. அப்படியே மேல கழுகு மாதிரி விமானம் மாதிரி பறந்து போயிட்டே இருக்கணும். அண்ணாந்து தான் பார்க்கணும் உன்னைய. புரியுதா? ஆச்சரியமா பார்க்கணும். அப்படிப்பட்ட பெருமைப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். நீ உன்னை ப்ரூவ் பண்ணிட்டு இறக்கம் காட்டிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வாழக்கூடாது. புரியுதா? தரமா இருக்கணும் செய்யற செயல். அப்படி முன்னேறி போயிட்டே இருக்கு. என்னைக்குமே லைஃப்ல யார்கிட்டையும் நம்மள நாம நிரூபிச்சு காட்டுறதுக்காக பிறக்கல. யார்கிட்டையும் உங்களை நீங்க நிரூபிச்சு காட்டணும்னு நினைக்காதீங்க. நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காத, இம்ப்ரூவ் பண்ணு. உன்னைய நீ மேல மேல உயர்ந்து போய்கிட்டே இரு. ஏதோ ஒரு காரணத்தால அவனுக்கு நீ சமமாவோ இல்ல கீழே இருக்க போய் தானே உன்னை அவன் ப்ரூவ் பண்ண சொல்றான். நீ உயர்ந்து உன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போ. அவன் அண்ணாந்து பாப்பான். அப்ப அவன்லாம் உனக்கு சாதாரணமா தெரியும். ஆட்டோமேட்டிக்கா நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணேன்னா அந்த இம்ப்ரூவ்லயே ப்ரூவ் இருக்கு. இம்ப்ரூவ்ல என்ன இருக்கு? ப்ரூவ் இருக்கு. அப்படியே மேல கழுகு மாதிரி விமானம் மாதிரி பறந்து போயிட்டே இருக்கணும். அண்ணாந்து தான் பார்க்கணும் உன்னைய. புரியுதா? ஆச்சரியமா பார்க்கணும். அப்படிப்பட்ட பெருமைப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். நீ உன்னை ப்ரூவ் பண்ணிட்டு இறக்கம் காட்டிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வாழக்கூடாது. புரியுதா? தரமா இருக்கணும் செய்யற செயல். அப்படி முன்னேறி போயிட்டே இருக்கு.